ஏய் கார்த்திக், நீங்கடா இங்க? ஹே சார் யாருன்னு தெரியாம மரியாதை இல்லாம பேசுற. ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு தானே வந்த, அந்த வேலையை மட்டும் பார். இல்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. எதுவும் பேசாத, முதல்ல அவர்கிட்ட சாரி கேளு. நானும் கார்த்திக்கும் ஸ்கூல் ஃப்ரெண்டு, 5th ஒன்னா தான் படிச்சோம். ஏய் வாய மூடா, ஹவுஸ் கீப்பிங் வேலை பாக்குற நீ சாருக்கு ஃப்ரெண்டா? உன் பேர் என்ன? ஜீவா தானே? இன்னைக்கு தானே வேலைக்கு சேர்ந்த. வேலைக்கு சேர்ந்து முழுசா 4 மணி நேரம் ஆகல, அதுக்குள்ள உன் புத்திய காட்டுறியா? இதுக்குதான் லோ கிளாஸ் பீப்புளை வேலைக்கு வைக்க கூடாதுன்றது. சாரா, உள்ள போய் ஃபைல் எடுத்து வைங்க, மீட்டிங் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். ஏய், நீ அவங்க பேசுனீங்க தப்பா எடுத்துக்காதடா. கடவுளே, பயந்தே போயிட்டேன்டா. நீ எங்க மத்தவங்கள மாதிரி காசு பணம் அப்புறம் மாறி இருப்பேன்னு நினைச்சிட்டேன். நீ அப்படி இல்லடா. ஆமா, நீங்க என்ன பண்ற? நான் இங்கே தான் அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர்ரா. சின்ன வயசுல கணக்குல 100க்கு 35 மார்க் எடுத்தப்போ சுந்தரம் வாத்தியார் சொன்ன மாதிரி ஆகலடா. இப்போ சூப்பரா வந்துட்டேன். ஆனா என்ன பாரு, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தோம், இங்க வந்து மார்க் போட்டுக்கிட்டு இருக்கேன். வேஸ்டா போயிட்டேன். டேய், நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆஃபீஸில் ஏதாச்சும் வேணா என்கிட்ட சொல்லு, சரியா? ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது, அது மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன்டா. சரிடா. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் சார். ம், நம்ம ஆஃபீஸில் ஹவுஸ் கீப்பராக ஒர்க் பண்ணுற ஜீவா உங்க கூட ஸ்கூல் படித்தவரா? ஆமாம். அப்புறம் ஏன் சார் நீங்கள் இந்த ஆஃபீஸில் அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறேன்னு போய் சொன்னீங்க? நீங்கள் இந்த ஆஃபீஸோட பாஸ்ன்னு உண்மையாகவே சொல்லியிருக்கலாமே. அந்த இடத்துல உண்மையை சொல்கிறத விட பொய் சொன்னால் கரெக்டாக இருக்குமோன்னு தோணுச்சு. ஏன் சார்? ஜீவாவும் நானும் ஒன்றா தான் ஸ்கூல் படித்தோம். அவன் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப நல்லா படிப்பான். கிளாஸ்லேயே அவன் தான் ஃபஸ்ட்டு மார்க்கு. எல்லாருக்குமே ஜீவா மாதிரி இருக்கும்னு தான் ஆசை. அவங்க அப்பா பண்ண ஒரு சின்ன தப்பால் அவங்க குடும்பமே நடுத்தருக்கு வந்துருச்சு. என்னாச்சு சார்? குடிதான். அவங்க அப்பா அதிகமாக குடிப்பார். குடிச்சே நாசமாக போயிட்டாரு. ஏதோ அன்றைக்கி ஒரு நாள் கள்ளச்சாராயம் குடித்து வீட்டு முன்னாடியே இறந்துட்டார். அவனும் தம்பியும் தங்கச்சியும் பார்த்துக்கிறதுக்காக படிப்பு விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் எங்களுக்கும் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்ததுனால எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் இப்போ தான் ஜீவாவை பார்க்குறேன். ஒருவேளை நானும் வேலைக்கு போகாமல் இவனை மாதிரி படிச்சிருந்தா நானும் ஒரு ஓனராக இருக்கலான்ற ஃபீல் அவனுக்கு வந்துடக்கூடாதுக்காக தான் அந்த பொய்யை சொன்னேன். சாரி சார், இது தெரியாமல் வாய்க்கு வந்ததுலாம் அவரை திட்டேன் சார். அதெல்லாம் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம ஜீவாவுக்கு ஒரு 10,000 சேலரி ஹைக் கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம ஆஃபீஸில் எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் ஒரு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் கொடுப்போம் இல்லையா, அது அவனுக்கும் அவன் ஃபேமிலிக்கும் சேர்த்தே செட் பண்ணிடுங்க. ஓகேங்களா?